வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 7 ஆகஸ்ட் மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது த்ரிஷா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,499.17 456 பிடிஎஸ் 0.58 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம். டிசிஎஸ் 3.36 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். பஜாஜ் ஃபைனான்ஸ் 5.84 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,570.65 0.27 விழுக்காடு ஆக உள்ளது. -0.27 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. சென்செக்ஸ் 485 புள்ளிகள் சரிந்ததால் இந்திய பங்குச்சந்தைகள் வீழ்ச்சியுடன் நிறைவடைந்தன. பிஎஸ்இ சென்செக்ஸ் 0.58 விழுக்காடு சரிந்து 78,499.17 புள்ளிகளிலும், NSE நிஃப்டி 50 0.27 விழுக்காடு குறைந்து 24,570.65 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. நிதித்துறை பங்குகளில் ஏற்பட்ட பலத்த விற்பனை வெள்ளிக்கிழமை அன்று குறியீடுகளை கீழே தள்ளியது. ரிசர்வ் வங்கியின் கடன் கட்டுப்பாடுகளால் பஜாஜ் ஃபைனான்ஸ் பங்குகள் 5.8 விழுக்காடு சரிவு. நிழல் வங்கிகளுக்கான கடன் விதிகளை ரிசர்வ் வங்கி கடுமையாக்குவதாக வந்த செய்திகளை அடுத்து பஜாஜ் ஃபைனான்ஸ் பங்குகள் 5.84 விழுக்காடு சரிந்து ரூ.1078 நிறைவடைந்தன. இந்த ஒழுங்குமுறை நடவடிக்கை வங்கி சாரா நிதித்துறை முழுவதும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பாதித்தது. வலுவான கடன் வளர்ச்சியால் SBI முதல் காலாண்டு நிகர லாபம் கணிப்புகளை தாண்டியது. வலுவான கடன் வளர்ச்சியின் காரணமாக பாரத ஸ்டேட் வங்கி முதல் காலாண்டில் எதிர்பார்த்ததை விட சிறந்த நிகர லாபத்தை பதிவு செய்துள்ளது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து SBI பங்குகள் 1.12 விழுக்காடு உயர்ந்து ரூ.1097.20 ஆக நிறைவடைந்தன. டைட்டன் முதல் காலாண்டு நிகர லாபம் 63% உயர்ந்து ரூ.1777 பதிவு. நிலையான ஆபரண தேவையின் ஆதரவுடன் ஜூன் காலாண்டில் டைட்டன் நிறுவனத்தின் நிகர லாபம் 63 விழுக்காடு உயர்ந்து ரூ.1777 இருந்தது. இருப்பினும் சந்தையின் பொதுவான பலவீனம் காரணமாக அதன் பங்குகள் 1.14 விழுக்காடு சரிந்து ரூ.4941 நிறைவடைந்தன. உலகளாவிய பாதுகாப்பான முதலீட்டு தேவையால் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் உயர்வு. வெள்ளிக்கிழமையன்று தங்கம் விலை 1.29 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,378.40 ஆக நிலை பெற்றது. வெள்ளி விலையும் 3.36 விழுக்காடு கூர்மையான உயர்வை சந்தித்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $64.68 ஆக நிறைவடைந்தது. AI போட்டியை எதிர்கொள்ள மைக்ரோசாப்ட் இந்தியாவில் மிகப்பெரிய தரவு மையத்தை திறக்கிறது. செயற்கை நுண்ணறிவுக்கான அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்ய மைக்ரோசாப்ட் இந்தியாவில் தனது மிகப்பெரிய தரவு மையத்தை திறந்துள்ளது. உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் நாட்டில் தங்கள் உள்கட்டமைப்பு முதலீடுகளை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் இந்த விரிவாக்கம் வந்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் வகைப்பாட்டை தொடர்ந்து டாடா சன்ஸ் பட்டியலிடுவதில் நிச்சயமற்ற தன்மை. இந்திய ரிசர்வ் வங்கியால் வகைப்படுத்தப்பட்ட பிறகு டாடா சன்ஸ் தனது பொது பட்டியலிடல் தொடர்பாக தொடர்ந்து நிச்சயமற்ற நிலையை எதிர்கொள்கிறது. இந்த ஹோல்டிங் நிறுவனம் மத்திய வங்கியின் கடுமையான விதிமுறைகளுக்கு இணங்குவதற்கான வழிகளை ஆராய்ந்து வருகிறது. அரவிந்த் ஸ்மார்ட் ஸ்பேசஸ் முதல் காலாண்டு லாபம் 8 மடங்கு அதிகரித்து ரூ.97 உயர்வு. ரியல் எஸ்டேட் நிறுவனமான அரவிந்த் ஸ்மார்ட் ஸ்பேசஸ் ஜூன் காலாண்டில் தனது நிகர லாபம் 8 மடங்கு அதிகரித்து ரூ.97 உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. வலுவான விற்பனை பதிவுகள் மற்றும் திட்ட செயலாக்கம் ஆகியவை நிறுவனத்தின் சிறந்த நிதிச் செயல்பாட்டிற்கு வழிவகுத்தன. JK டயர் முதல் காலாண்டு நிகர லாபம் 73% சரிந்து ரூ.44 வீழ்ச்சி. JK டயர் மற்றும் இண்டஸ்ட்ரீஸ் தனது முதல் காலாண்டு நிகர லாபத்தில் 73 விழுக்காடு சரிவைக் கண்டு ரூ.44.09 பதிவு செய்துள்ளது. இந்த கடுமையான வீழ்ச்சிக்கு முக்கியமாக மூலப்பொருள் செலவுகள் அதிகரிப்பு மற்றும் லாப வரம்பு அழுத்தங்கள் காரணமாக கூறப்படுகின்றன. தேவை கவலைகளால் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $76.86 ஆக சரிந்து நிறைவடைந்தது. வெள்ளிக்கிழமையன்று கச்சா எண்ணெய் விலை 1.52 விழுக்காடு சரிந்து ஒரு பேரல் $76.86 ஆக நிலை பெற்றது. உலகளாவிய பொருளாதார மந்தநிலை அச்சங்கள் மற்றும் அதிகரித்து வரும் இருப்புக்கள் எரிசக்தி சந்தைகளில் தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. FD வட்டி விகிதங்கள் ரூ.3 கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு.
தங்கம் $4,378.40 1.29 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் 1,34,006 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.29 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,322.80 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $64.68 3.36 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் 1,980 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 3.36 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $62.58 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $76.86 1.52 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 1.52 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $78.05 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $95.2009 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 9 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $95.11 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50 $2,906. பெங்களூரு $944.50 $2,821. ஹைதராபாத் $994 $2,985. ஆந்திர பிரதேசம் $966.50 $2,921.50. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.